வானஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அருந்தமிழ் கேம் பிளே. இன்னி வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரானி 3 ஹார்ட் மோட் தாங்க இனி நம்ம விளாட போகிறோம். மறக்காமல் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இன்றைக்கி நம்ம போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து எஸ்கேப் போகிறோம். ஓகே வழக்கம்போல் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை திறந்துடலாம். இன்றைக்கி வேறு ஹார்ட் மூடுங்க. நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் கைஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்கு அப்புறமா லைவ் போட போகிறோங்க. மறக்காமல் வந்து என்ன கேம் லைவ் போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து சவுண்டை போட்டாச்சு, நல்லா சவுண்டு போடலங்க, கம்மியாக கேட்கல. அந்த ஒரு சவுண்டு பாப்பான்னு டப்பா தலையன் கற்றுவான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து மொட்டையும் சொட்டையும் கீழே போயிடுவாங்க. நம்ம வந்து அந்த கேப்பில் எஸ்கேப் போயிடலாம். அப்புறமா சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து கூடி சீக்கிரம் வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தாண்டா குக்கரு எல்லாமே கற்று இந்த பக்கத்து வீட்டுக்காரனுங்க இருக்காங்களே. சை சரி ரைட்டு, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுக்கிட்டே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க சை. அப்புறம் கொண்டேன் கழிச்சு மொட்டையாக வந்தான். அது அவன் வந்தான், ஆனால் சும்மா வந்தாங்க, சவுண்டு கேட்டு வரல. ஒரு வேளை சவுண்டு சரியாக கேட்காதனால வரல போல். சரி ஓகே, கண்டிப்பாக வந்து சொட்டை வெளியே தான் இருக்கும், நம்ம போவோம். இங்கே தான் இருக்கா, இங்கே ஒன்றும் இல்லை. எங்கள் மேலே கூட ஏறலைங்க, அதுக்குள்ளேயும் அடியாக டே 2 விளங்கிடும்டா. டே இப்படியே போனால் விளங்கிடும். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ டே 2ல் தான் இருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி கரெக்டாக வந்து வேலை பார்க்கணும். இந்த வாட்டி நம்ம இங்கே ஒழிஞ்சுக்குவோங்க, ஏன்னா இதுனா வந்து சீக்கிரமாக போயிடலாம். அவங்க வேறு வரட்டும், அது மாதிரி வெயிட் பண்ணுவோம். உள்ளே போனோடனே வருதுங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நான் மண்டையை போட்டிருப்பேன் திருப்பி. சரி ரைட்டு, மொட்டைன்னு போயிட்டான். சை இந்த கேமில் இவனுக்கு எவன் தான் கண்ணை கொடுத்தானா, அவன் மட்டும் கையில் கச்சான்னு வைங்க, அவனுக்கு ஒன்று இருக்குடா டே. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே வந்து இந்த கதவை சாத்திடலாம் பொத்துனாப்புல. ரைட்டு, இங்கே என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லையா, ஏன்டா ஏதாவது தாங்கலடா. இங்கே ஒன்றுமே இல்லை. சரி மேலே போய் பார்க்கலாம், மேலே ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன கிடையாது. ஓகே, ஆக்சிலேட்டர் வச்சு சுவிட்சு, நம்ம இதை வச்சு இதை வந்து கீழே போட்டுடலாம். நம்ம இன்றைக்கி ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணிடுவோங்க, ஏன்னா நமக்கு வந்து சுவிட்சு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ வந்து தேங்காய் அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே வேறு ஒரு சவுண்டு போட்டேங்க, கிராக்கிங் சவுண்டு, அது கேட்டு மேலே வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் நம்ம இதை எடுத்து இங்கே போடுவோம். கரெக்டாக கீழே போயிடும்னு நினைக்கிறேன். கீழே போனால் அந்த சவுண்டு கேட்டு அங்கே போயிடுவோம். ஐயோ என்னங்க இது இப்படி மாட்டிக்கிச்சே. சரி விடுங்க, போய் ஃபஸ்ட்டு தேங்காய் வெட்டு வந்துடலாம். அது வேறு இருக்கா என்னன்னு ஒன்றும் தெரிலையே. சரி ஒன்றும் தெரிலங்க, அது வேறு மேலேன்னு நின்றுட்டு இருந்துச்சுன்னா இங்கே வேஸ்ட்டாக ஒரு டே வேஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து கரெக்டாக அந்த புல்லு காட்டில் குதிச்சிடலாம். இதுதான் யாரும் இருப்பாங்களா. சரி இங்கே ஒரு சவுண்டை போடுவோம், யாராவது வருவாங்க. நம்ம இங்கே சவுண்ட் போட்டு இங்கே பிளாங்க் இருக்குன்னு பார்த்து, பிளாங்க் அங்கே தான் இருக்கோ. நான் வேறு ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேங்க. இங்கே வேறு இப்போ முதல்ல கிளை வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அங்கிட்டு போயிடலாம். ஓகே, அப்புறமா வந்து அவன் வந்துடுச்சுங்க. சரி வந்தோடனே பார்த்துருச்சுடா, எப்படா பார்க்குறீங்க. நல்ல வேலை ஈவில் நன் கேமில் இருக்கிற மாதிரிலாம் ஏறுற மாதிரிலாம் இல்லையே. ஆஹா, இது வேறு மரணமாக துரத்துது. சரி வீட்டை கிரிவலம் சுற்றுவான், என்ன செய்ய. சுற்றுதே பூமியே, போதுமாடா சாமியே. அந்த இருக்குங்க பிளாங்க்கு, இதை எடுத்துகிட்டே நம்ம வந்து இப்போ எஸ்கேப் பண்ணலாம். நல்ல வேலைங்க, ஆப்போசிட்டில் கிளம்ப வரல, வந்திருந்தான்னு வைங்க அவ்வளோதான், 2 பேரும் சேர்த்து என்னை போட்டு அடிச்சிருப்பாங்க. ஏன் இவ்வளோ நேரம் என்னை கிரிவலம் சுற்ற வைக்கிறேன், நான் உள்ளே போயிடுறேன். அதான் மூட்டு வலிக்குதுன்னு தெரியல, பிறகு துரத்து நிற்கிறேன். மொட்டை சுட்டாரா, பாவி பயலை சுட்டுட்டாங்க. ஒன்று டே 3 இன்னும் ஒரே ஒரு பொருள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம வந்து இன்னும் ஆக்சிலேட்ரு, ட்ரெயின் கீ ரெண்டுமே கண்டுபிடிக்கலைங்க. இன்னும் அதை கண்டுபிடிச்சா தான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண முடியும். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம லாக்கை திறந்துட்டு அதே ட்ரிக்கை திருப்பி யூஸ் பண்ணலாம். சரி கிளம்பில 2 பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம போய் இங்கே மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஏதாச்சும் ஒரு நல்ல பொருளாக கிடச்சா நல்லாயிருக்கும். இது வேறு, இது ஸ்லெண்ட்ரினா வேறு வந்து போகுது, அது இன்னும் கடுப்பாக இருக்குது. இங்கே தான் இருக்கா, இங்கே ஒன்றுமே இல்லை. ரைட்டு, இங்கே அங்கே தான் சுவிட்சு இருந்துச்சோ. ஓகே, இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைடா. ஏதாவது தாங்கலடா, ட்ரெயின் கீ
ஒரு சேஃப் லாக்கரு அது மாதிரி ஏதாவது தரலாம்ல, ஒன்றுமே தரமாட்டானுங்க. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு தேங்காவை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பிளாங்க்கை இங்கே போட்டுருவோம். பெட்டு மேலே போட்டிங்கன்னா சவுண்டு கேட்காது கைஸ். அதனால் நம்ம வந்து ஈஸியாகவே வந்து இந்த மாதிரி 2 பொருள் எட்டு போயிட்டு வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த தேங்காய் மேலே போட்டு நம்ம வந்து கீழே போடுவோம். சவுண்டுக்கெலாம் வருவீங்களா என்ன? சரி மேலே தானே போட்டாலும் வரமாட்டாங்க. இப்போ நம்ம பிளாங்க் எடுத்துகிட்டு பக்கத்து ரூமில் போய் பார்க்கலாம். இங்கே வேறு யாரும் மேலே வர மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்கே. சரி ரைட்டு வச்சுட்டு போய் இல்லை ஆஹா எங்க அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தேங்க, கீழே விழுந்துட்டேங்க. ஒன்றும் அங்கே வேறு சைடில் வேறு எவனும் இருந்த மாதிரியே இருந்தது. ஷட் இப்படி ஆயிடுச்சே. ஓகே, இப்போ மெதுவாக போகணுங்க. கீழே தான் எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. வெளியே இன்னும் யாரும் போகல. இல்லை அங்கிட்டு கூட இன்னும் சுற்றி வருவாங்களான்னு தெரில. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொட்டைங்க கூப்பிட்றலாம். ஒரு சவுண்டை போட்டோன்னு வைங்களேன், அப்படியே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம அங்கிட்டு போயிடலாம். அது போதா இல்லையானுங்கிறது அந்த கதவை திறந்து தான் தெரியும். மொட்டையும் வெளியே போயிட்டாங்க, நல்ல வேலை. இப்போ சொட்டையும் வெளியே வந்துருச்சுன்னு வைங்க, எனக்கு நல்லா ஈஸியாக போயிடும். ஓகே, வருதுங்க போ ஐன்ஸ்டைன் மூளை கிளம்பு. அங்கே மூளை இருக்கா இல்லை மண்ணாங்கட்டி இருக்கான்னு தெரில. ரைட் ஓகே, இப்போ நம்ம மேலே போயிடலாம். மேலே போய் அந்த ரூமில் பொறுமையாக வச்சுட்டு போவோங்க. நான் மேலே வந்துட்டேன். இதை வச்சுட்டு பொறுமையாக போனாட்டி என்ன ஆச்சுன்னா அப்படியே பிளேஸ் வரும், அப்படியே கிளிக் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம்னு நினச்சா கீழே வந்துட்டேன். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது? போடு ஆக்சிலேட்ரு. நமக்கு இன்னும் ட்ரெயின் கீ மட்டும்தாங்க வேணும். கிடச்சா எஸ்கேப் போயிடலாம். அது வேறு எங்கே வச்சுருக்காங்களோ. ஓ, இது எப்போங்க வந்துச்சுங்க? டேய் ஐயோ கிளவிகளே விட்டுரு கிளவியே, ப்ளீஸ் கிளவியே. டேய் இது பல வருஷம் பகடா மோனே, நீங்க வாடாடா, உன்னை சட்னி ஆக்குறேன்டா, இங்க வாடாடா. முட்டடா மேல வாடா. கிளவிகளே ப்ளீஸ் கிளவியே, கிராணி ப்ளீஸ் கிராணி. போக மாட்டேங்குதுங்க. ஐயோ, இது வேறு கீழே போட்டால் போகும்னு நினைக்கிறேன். இப்போ அது என்னை பார்க்க நிறுத்திடுச்சு. கீழே ஐயோ, இது வேறு கரெக்டாக மேட்டில் போய் விழுதுங்க. சவுண்டே கேட்காது. இப்போ எப்படி இது போதோ? இங்கேயே வெயிட் பண்ணேன். அப்போ எப்படியோ எங்கேயோ போயிடுச்சுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து போயிடலாம். மெதுவாக போவோம். இங்கே நிற்கிதா? இங்கே எங்கேயும் இல்லை. மேலே போய் சுற்றி போவாங்க. இங்கேயும் பார்த்துச்சுன்னா அவ்வளோ பார்த்துருச்சுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. என்ன பண்ணுவேன்? மூட்டு வலினால மேல வர முடியாம இருக்கேன். மூட்டு வலி மட்டும் போயிருச்சே மோனே, நீ மாட்டினடா. முதல்ல மூட்டு வலி ஆயின்மெண்ட் போடுறீ கிளவிய. ரைட்டு, இங்கே என்ன இருக்கு? ட்ரெயின்கே. ரைட் ஓகே, இப்போ வந்து இந்த தேங்காய் எடுத்து கீழே போட்டுடலாம். இது கரெக்டாக வந்து கீழே போட்டுருணுங்க. போட்டுரு. ஓ சே, இந்த ட்ராப் பட்டனை தெரியாமல் அமுக்கலான்னு பார்த்தா அனலாகியும் சேர்த்து தள்ளி விட்டேங்க. ஐயோ வேஸ்ட்டாக டே போருங்க. சை என்னடா இது, இன்னைக்கு நமக்கு லக்கே அடிக்காது போலையில. ஓகே, அதுக்கப்புறமா திருப்பியும் போய் சவுண்டை போட்டேங்க. இப்போ போட்டு நம்ம வந்து வெளியே போயிடலாம். ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்க வரவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு நீங்கள் தாங்க ஹெல்ப் பண்ணோம். மறக்காமல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே எங்கே செத்தோம்? கடைசியாக வந்து மேலேருந்து தான் கீழே வந்தோம். தேங்காய் அங்கே தான் இருக்கும். இன்னும் இருக்குது, சேஃப் கீ இருக்குது. ரைட் ஓகே, நம்ம யூஸ் ஆகும். இப்போ நம்ம வெளியே போய் தேங்காய் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலங்க. இங்கே தான் விழுந்துச்சா? நான் இங்கே தான் விழுந்தேன். இங்கே இல்லைங்க. ஐயோ, மூஞ்சி வேறு பஞ்சரை ரத்தக்கரையாக இருக்குது. எங்கடா போச்சு இந்த தேங்காய்? கிளிச்சா எங்கேயும் விழுந்துச்சா? அது வேறு தெரியலையா? சரி, இங்கே விழுந்தாலும் வந்து ஒரு இடத்துல இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சவுண்டை போடுவோம். சொட்டை இங்கே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த இருக்குங்க தேங்காய். இங்கே எப்பட்றா இருந்தது? நான் அங்கே விழுந்தேன், எப்படி இங்கே ஒரு வேளை அதுக்குள்ளே உருண்டு போயிடுச்சு, அதுவும் தெரியல. ஆஹா, கதவு வேறு பூட்டி கிடக்கே. செத்து போயிட்டா வேறு எல்லா கதவும் பூட்டி வச்சுருவானுங்க. அது இன்னும் கடுப்பாக இருக்கும். யார் போகிறா யார் வரானே தெரியாது. வந்துருச்சுங்க, இது இங்கே வந்துருச்சு. ஆனால் மொட்டைன்னா என்ன பண்ணுறான்னு தெரியல. ஆஹா, அவன் இருக்கானே. டே 4ங்க. மாட்டினா அவ்வளோதான், நான் சட்னி ஆக்கிடுவாங்க. என்ன இங்கே திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக மொட்டையும் வந்துட்டாங்க. நான் அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இன்னும் நம்ம இங்கே ஒரு சவுண்டை போட்டால் கரெக்டாக இருக்கும். எங்காவது மூடி விட்டுறலாம். இப்போ எங்கே போகிறது? மொட்டையும் வேறு எங்கே வருவான்னு தெரில. சரி ஓகே, அவன் கண்டிப்பாக அப்படின்னு சுற்றி அவனோட பெட்டு முதலையை பார்க்க போவான். ஆஹா, அப்படியும் வருவான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் எப்படி வருவான்னு தெரில. சரி, சும்மா போவான். வந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் டபுள் லாக் ஆயிருமே. சரி போவாங்க. எங்கே போயிட போகிறேன்? அப்படியே எங்கே போகிறான்? உள்ளே போகிறாங்க. நல்ல வேலை, நான் கூட இங்கே வருவான்னு நினச்சேன். உள்ளே தான் போகிறான். என் கையில் வேறு கன் இருக்குங்க. அது இன்னும் பெரிய கஷ்டமாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம மெதுவாக போவோம். இங்கே ஆக்சிலேட்டர் இருக்குது. சார் மேலே தான் போயிட்டுருக்கான். போய் தூங்கிட்டா கன் எடுத்துடலாம்.
நீ கிளம்ப வேறு தூங்க போகிறான்னு தெரில. தூங்க வேண்டிய வயசில் உனக்கு ஷார்ட் கன் வச்சு சுற்றி நிற்கிறேன் நீ. டேய் உனக்கு ஒன்றா இருக்குடா. எங்க தூங்க போகலங்க, எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அட பாவி பயலே. ஸோ எங்கே போகிறானோ சரி விடுங்க, நம்ம வந்து திருப்பியும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றலாம். அதுக்கு முன்னாடி போய் டிக்கெட் எடுத்துருவோம். இப்போ டிக்கெட் எடுத்துடலாம். ஏண்டா நீங்கள் ட்ரெயினில் போகிறதுக்கு நான் டிக்கெட் வேறு எடுக்கணும். இது வந்து கடைசியாக எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம்னு வைங்க, அப்புறமா சவுண்டு போடாது. நீங்கள் போய் லாக் பண்ணிக்கலாம். ஐயோ லாக் வேறு ஆக மாட்டேங்குது. கரெக்டாக லாக் பண்ணி விட்ருவோம். ஓகே இப்போ வந்து நம்ம கிளவி வந்துச்சுங்க. கிளவி முன்னாடியே கிளவி வந்துடுவான்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இன்னும் வந்து மொட்டையை நான் காணும். எங்கே இருக்கடே வேகமாக வா வேண்டா, நான் போவேன்ல. இன்னும் காணுங்க. சரி வெயிட் பண்ணியே போகலாம் நம்ம. வந்துட்டாங்கடி மொட்டை தலையா, நல்லா ஷார்ட் கண்ணு சுற்றி நிற்கிறடே. கையில் மட்டும் கடையிட்டுண்டாடே, உன் மண்டையிலே போடுறேன்டா. ஏங்க என்னால் எடுக்க முடியலங்க. ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே வெப்பன் கீயும் கிடைக்கல, இவன்ட்டு கன்னும் பிடுங்க முடியல. சரி ரைட்டு, இப்போ நம்ம வந்து போய் பெட்டுகளில் ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. இவங்ககிட்டேருந்து வெப்பன் வச்சுக்கிட்டு இவங்கள ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இன்னும் ட்ரெயின் கீ வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. நம்ம அதை வேறு தேடணும். முன்னாடி இங்கெல்லாம் பார்த்தாச்சு, எதுக்கும் திருப்பி பார்த்துக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லுவோம். ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மேலே போய் நான் நினைக்கிறேன் காக்காலாம் ட்ரெயின் கீ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. போய் எதுக்கும் பார்த்துருவோம். ஏய் காக்கா என்ன வச்சுருக்குற? காக்கா டேய் நான் ட்ரெயின் கீ வச்சுருக்கேன்டா. எங்க ட்ரெயின் கீ தாங்க வச்சுருக்கு, கொடுக்காதே. கை வச்சார கொத்தி விட்டுருவோயா, ஓசியில் கொடுக்க மாட்டேன். சாய் ஏ ரைட்டே. இப்போ நம்ம இங்கேருந்து கீழே குடிச்சிடலாம். கீழே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு போய் ஷார்ட் கன்னை வந்துட்டு எடுக்கணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெட்டுகளில் போய் ஒளியணும். அவன் கண்டிப்பாக வந்து தூங்க வருவான். மேலே தாங்க போகிறான். இந்த டைம் போய் தூங்கிட்டானா நல்லாயிருக்கும். யாரோ துரத்துவாங்களா என்ன? ஐயோ அட பாய் பார்த்துட்டானே கதை போட்டுறோம். எங்கே பார்த்துட்டாங்க. இங்கே போய் விழுந்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. வந்துட்டானா இல்லையா? திறந்துட்டாங்க. சாவுடா டேய், இந்த சகுனிக்கிட்டேவா? டே 5 லாஸ்ட் டேவா? என்னடா இன்னும் போட மாட்டேங்கிறீங்க? ஏலே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இல்லை இவங்க வேறுங்க ஆடை போட்டு சாவடிக்கிறாங்க. சரி முதல்ல நெட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த கேமே ஆடணும். ஓகே இப்போ திருப்பியும் திறந்துட்டு சவுண்டை போட்டேங்க. 2 பேரும் வந்துட்டானுங்க. ரைட்டு இப்போ திருப்பி மேலே போய் நம்ம வந்து பெட்டுகளில் ஒழிஞ்சுக்குவாங்க. நமக்கு அதை விட்டால் வேறு வழி தெரில. இவன் கண்டிப்பாக தூங்க வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி கூட இவன் தூங்கலை. நம்ம வந்து போய் ஒழிஞ்சிக்கலாம். இவன் வந்து தூங்க வருவான். அந்த டைம் கன் எடுத்து அவன் மண்டையிலே போட்டுடலாம். $2,000 years later, the next day. எவ்வளோ நேரம்? ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பேன். நல்ல வேலை போய் படுத்துட்டான். டேய் இன்னோட எழுதி வச்சுக்கூடா. கேட்டு பயலே மண்டல போடுறான். போடு விடுபட்டு சரி என்னெல்லாம் பாடுபடுத்திட்டான். இப்போ சுட்டோடனே வரும் மொட்டை சொட்டை வரும். சொட்டை வேணாம். என்னடா இன்னும் இல்லை, எங்கேயோ போயிடுச்சா? எனக்கு வந்துருச்சு. போடு நல்லா பண்ணுறீங்களாடே, நல்லா பண்ணுறீங்களா? நீ வச்சு செஞ்சீங்களே, உங்களுக்கு தேவைண்டடே. ஃபஸ்ட்டு இந்த கன்னை போய் டக்குன்னு போய் டக்குன்னு வேலையை பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா இங்கே வந்தேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம புல்லெட்டு லோட் பண்ணிவிட்டு மேலே போய் அந்த காக்கா முதல்ல சுடணும். இங்கே வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த காக்காவை சுட்டுட்டு வேகமாக போய் எடுக்கணும். இந்த காக்கா 65 வச்சுக்கோ. ரைட்டு இப்போ இந்த கன்று எடுத்து கூரையில் போட்டுடலாம். இது வேறு மொட்டைங்கையில் கிடச்சிது, அவ்வளோதான். நம்ம டே 5லேருந்து தள்ளி விட்டு நமக்கு சங்கு ஊற்றிடுவாங்க. ரைட்டு இப்போ எடுத்துகிட்டு வேகமாக போடுங்க. இது ஒரு நிமிஷம் தான் கொடுப்பாங்க ஹார்ட் மோடில். யாரோ வந்திருப்பாங்களா வரலையான்னு ஒன்றும் தெரிலையே. ரைட்டு நம்ம பாட்டு குத்து மதிப்பாக போவோம். இப்போ போயிட்டு கீழே குதிச்சிடலாம். கீழே தான் எல்லா பொருளும் இருக்குது. இது இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஆக்சிலேட்டரி எடுத்து கீழே போட்டுருவாங்க. ஏன்னா வந்து அந்த சுவிட்சு ஆல்ரெடி கீழே தான் இருக்குது. எங்கே ரொம்ப பொறுமையாக இருக்கணும். டைம் வேறு இல்லைங்க நமக்கு. வந்திருப்பாங்களா வரலன்னு வேறு தெரில. 1 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். சரி அடே இங்கே 1 நிமிஷம் ஆயிடுச்சுக்கா. கிளை வர துரத்துதே. ஐயோ திருப்பியும் கிரிவலம் சுற்ற விட்டாங்களே. மூட்டு வலிக்கு ஆயின்மெண்ட் போட்டு வந்திருக்கேன்டா. எங்கடா போனேன்?
நல்ல வேலைங்க தேடினுக்கு இது மூட்டு வலிக்கு ஆயின்மெண்ட் போட்டு வந்தேன். நாங்கள் என்ன கேட்டோம்மா உங்களுக்கு மூட்டு வலியா இல்லை கால் வலியான்னு. ரைட்டு ஓகே. இப்போ கீழே போனால் மொட்டை வேறு இருப்பானா? ஆஹா அது வேறு சந்தேகமாக இருக்கே. சரி போவான், அவன் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் வருவான். அவன் இருந்தால் அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம். அவன் இருக்கானா? எங்கே இல்லைங்க, நல்ல வேலை இல்லை. ஃபஸ்ட்டு ஆஹா டிக்கெட் எடுக்கணுமே. சரி ஃபஸ்ட்டு இங்கே சவுண்டை போட்டுடலாம். போட்டோன்னா அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. நம்ம அந்த கேப்பில் போய் பொருள் எடுத்து வச்சிடலாம். அவன் வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஆக்சிலேட்டர் போய் போட்டோம். இன்னும் நம்ம சுவிட்சையும் ட்ரெயின் கீயும் மட்டும் எட்டு வரணுங்க. அதை மட்டும் போய் எட்டு வந்துடுவோம். இந்த நேரம் தாங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கீழே தான் எல்லா பொருளையும் போட்டு வச்சுருந்தேன். அந்த இருக்குங்க சுவிட்சு. இதை முதல்ல எடுத்துக்கலாம். ஆஹா இங்கே யாரும் கீழே இருக்காங்களே. இந்த இதில் போய் ஒளிஞ்சிக்கலாம். அவனுங்க மேலே வந்தோடனே அப்படியே போய் ஐயோ ஏழை ஏட்டா வந்துட போகிறாங்க. ஆஹா இந்த கதவை வேறு சாத்தி விட்டேனே. ஆஹா இப்போ வேறு எங்கே இருப்பாங்கன்னு தெரில. ரைட் அவங்க யாரும் எங்கே இருக்காங்கன்னு தெரில. அதனால் நான் சவுண்டை போட்டு கதவை பூட்டிட்டேன். அப்போ தான் வந்து சொட்டை கதவை திறந்து விடும். ஏன்னா நம்மளாக போய் திறந்தோன்னு வைங்க வந்து ஒரே அடி ஆஹா அப்படின்னு வந்து மொட்டை அடிச்சிடுவான். இல்லை கிளை வந்து அப்படின்னு ஒரு அடி அடிச்சிடுவான். அது என்னடா சவுண்டு ஏடா என்னமோ ஒரு சவுண்டு விடுதுங்க. சரி அது வேறு பயமாக இருக்குது. ஹெட்ஃபோன் போட்டு கேட்டால் காது கிழியுது. ஓய் கைஸ் நம்ம வந்து அது ஒரு சொட்டை திறந்துட்டு போயிருக்கோம். போயிடுச்சுங்க. இப்போ வந்து இது கிளம்பி போயிடுச்சு. இன்னும் கிளம்ப மட்டும்தான் இருக்கான். இல்லை என்னடா பண்ணுவாங்க போயிட்டு இவங்க எப்படி எனக்கு ஒன்று மட்டும் இந்த கேம்லேருந்து ஆரம்பத்தில் புரியவே இல்லைங்க. இவங்க எப்படி வீட்டுக்குள்ளே ட்ரெயினை கொண்டு வந்திருப்பானுங்க. இங்கே இருந்தால் திருடி இருப்பாங்களா அது ஒன்றும் புரியலை. ஆனால் இவன் செய்யக்கூடிய ஆள் தான் அவன் சகுனி பையன். ரைட்டு ஆஹா மொட்டை யாரும் வராங்க. மேலே தான் இருக்கும். அட பாவி பயலே டேய் போக வேண்டிய இடத்துக்கு உள்ளே போகிறானே. அட போங்கடா டே. ஐயோ ஏங்க போச்சுங்க. மொட்டையன் வேறு மேலே இருந்து உள்ளே போயிட்டான். போச்சுடா டே. ஐயோ இவன் வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? A few moments later. கைஸ் கிராணியே 2வது ரவுண்டு போகுதுங்க. ஐயோ இந்த மொட்டை தலையை என்னடா பண்ணுற டே. உள்ளே போய் நான் சமைச்சிக்கடா இருக்கேன். உனக்கு சமைச்சு போட தானே சொட்டை நீங்கள் ஒன்று இருக்குதே. ஐயோ டே என்னடா பண்ணீங்க? Later. எங்க கிராணியே மேலே போயிடுச்சுங்க. இன்னும் அந்த மொட்டை பையன் என்னடா பண்ணிட்டு இருக்கடே. அங்கே போய் யாரோட கடலை போட்டுட்ருக்கானா அதுவும் தெரியல. டே வாடா வெளியே. Tomorrow. கைஸ் ஒரு வழியாக போயிட்டாங்க. எப்பா டேய் ஒரு ரொம்ப நேரம் வெயிட் 1/4 மணி நேரமாக உள்ளே இருந்தான். என்னடா பண்ணிட்டு இப்போ 1/4 மணி நேரமா அங்கே கக்கூசும் இல்லை. அது இருந்தால் வேறு அங்கே போய் என்னம்மா பண்ணிகிட்டு இருப்பான். சரி 1/4 மணி நேரம் என்ன பண்ணனே தெரியாமல் மண்டை காய்ஞ்சிட்டு இருந்தது. ஓஹோ பார்த்தீங்களா டே சரியா சகுனித்தனம் பண்ணுறீங்கடா. ரைட்டு இப்போ நம்ம வந்து இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட்டை காமிச்சிடுவோம். அப்போ தான் கதவை திறந்துடும். ஆஹா இது வேறு இருக்கு. சவுண்டு வேறு கேட்குமே. ரைட்டு டக்குன்னு தட்டி விட்டு சுவிட்சை மாட்டிட்டு போயிடலாம். போகிறோம். இது வேறு இப்போ திறந்து விட்டுரும். ஆஹா ட்ராப்பு வேறு சரியாக போடுறாங்க. இங்கே போகிற இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. ரைட்டு இப்போ உள்ளே போயிடலாம். கிளைய வந்து பார்த்துட்டு போயிடுச்சுங்க. அவன் உள்ளே பார்த்துட்டு இருக்குது. நம்ம மேலே போவோமா என்ன? சரி மேலே போவான். அவன் மொட்டையன் கண்டிப்பாக மேலே தான் சுற்றிட்டு இருப்பான். அவன் வந்து ஒன்றும் மேலே போவான் இல்லை வெளியே வருவான். ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து ட்ரெயின் இருக்கிற இடத்துல தான் இருந்தான். அதனால் கண்டிப்பாக அதான் பண்ணுவான். எங்கடா இருக்கான்? இங்கே இருக்கானா? இல்லைங்க. சரி ரைட்டு நம்பிக்கையோடு போவான். இங்கேருந்து போய் நமக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது. ட்ரெயின் கீ. அதை மட்டும் எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சுது. இங்கே எங்கேயும் இல்லைங்க. பொறுமையாக போய் அந்த ட்ரெயின் கீயை மட்டும் அப்படியே நாசுக்காக எடுத்து வந்துடலாம். எங்கடா இருக்கு ட்ரெயின் கீ? அந்த இருக்குங்க. நான் கூட எங்கேயோ போட்டேன்னு நினச்சிட்டேன். இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீட்டை கிரிவலம் சுற்றிட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். அவங்க ஒரு சவுண்டு வேறு போட்டேன். சொட்டை போயிடுச்சுங்க. சவுண்டை போட்ட இதுக்கு அப்போ அப்படியே போயிடலாம். மொட்டைன்னு உள்ளே போகல. அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ போயிட்டு நேரம் போய் ட்ரெயினில் சொருவிடுவோம். இன்னும் நமக்கு வந்து சவுண்டு போடுற மாதிரி எந்த வேலையும் இல்லைங்க. நல்ல வேலை. சாமியா என்னை விட்டுறாடே. நான் என் வீட்டை பார்த்து போகிறேன்டா. நான் போகிறேன்டா. ஓகே சாப்பிட்றமா வீடியோ பார்க்குறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ போய் ட்ரெயின் கீயை வந்து சொல்லிடலாம். ஆக்சிலேட்டர் வேணுமா? ரைட்டு இங்கே ட்ரெயின் கீயை வச்சுட்டு ஆக்சிலேட்டர் தாங்கடா. நான் இங்கேருந்து போயிடுறேன்டா. என்னை ஆள் விடுங்கடா சாமியை. இங்கே வச்சு ஃபஸ்ட்டு இந்த சுவிட்செல்லாம் முதல்ல தட்டி விடணும். ஆஹா ஏதோ சவுண்டு கேட்குதே. சரி இதுக்கெலாம் வருவாங்களா என்னன்னு தெரில. அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம். அந்த கதவெல்லாம் ஃபஸ்ட்டு மூடணுங்க. இது மூட்டே க்ளோஸே எல்லாம் போட்ட முடியுது. ரைட்டு இப்போ இந்த கதையை மூடி விட்டுடலாம். யாரும் வரலங்க. நல்லவா டேய் போடுற ஆக்சிலேட்டரா அழுத்துறா. எடுத்து
டேய் பீச்சில வருவானே ரசிக்கிறேன்டா டேய். அட பாவி மொட்டை தலை ஒருத்தனை சமாளிக்க முடியலடா. சார்வால் மட்டும் என்ன பண்ணீங்களா? தட்டி வட்டம் வச்சுக்கலாம். அடுத்த வாட்டி பார்ப்போம். ஓய் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ATG.